இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் ஃபீட்பேக்கில் எனக்கு ஒரு பொழுது கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னு. இப்போது நம்ம உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அதை கிண்டியில் நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், இதெல்லாம் அதை பிஆர்சின்னு சொல்லுவோம், வொகேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லுவோம். இப்போ அதை பேரை மாற்றிட்டாங்க. இந்த சென்டர் கிண்டியில் என்எஸ்ஐடிஐ கேம்பஸில் இருக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே இந்த மினிஸ்ட்ரியில் இந்த அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பில் இந்த அலுவலகத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா அண்மையில் நடைபெற்றது. அந்த விழாவிற்கு என்னை தலைமை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அந்த விழாவில் நான் பங்கேற்றிருக்கேன். வாங்க இப்போ அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்வதுமே
இன்னைக்கு நம்மளோட மத திருநாளைகளோட ட்ரைனிஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் அப்படியே நம்ம கெஸ்ட் கூட வந்துருக்காங்க. இதுக்கு it is my honor to welcome our chief guest Sri Varada Kutti. He invited our invitation to the class. Even in the also he told about the opportunity in the program. Sir is not only the philanthropist, he is a professionally chartered accountant, having very good rapport with the state government as well as central government. So thank you for coming our event, sir. And I convey my best wishes and congratulations to our guest of honors and chief guest, honored adored in Rayas. Side by side, today is International Festival. We are celebrating International Day of Personal Disabilities 2025. A brief history was also there. In the 1976, United Nations General Assembly started about the Disability Day, and the concept was also till today it is going on. In 1996 they have declared 1981 as an International Year of Disabled. All of you, first of all, best wishes on this International Day of Specially Challenged Persons. My best wishes to dignitaries on the stage. Basically, our department and NCLC, National Career Service Center, has the same roots. Initially, we were under Ministry of Labour. Then, after formation of ministry in 2015, we got shifted to Ministry of Skill Development. Employment being remains with Ministry of Labour. Training was shifted to MSD. But we are working in the same campus. They are doing the great work, very challenging, tough job. I appreciate the works being done by all the staff members of National Career Services Center. I don't say it is very difficult to handle, but it takes a little bit more effort to deal with, give us special instructions to various kind of person who are able in various different capabilities. சமூகத்தில் உள்ளடக்கமும் விழிப்புணர்வும் வளர வேண்டும் என்பதையே இந்த நாள் வலியுறுத்துகிறது. பேசிய சார் என்ன சொன்னார்,
யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே சொன்னால் அதே கலியன் பூங்குன்றனார் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதை உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆக நமக்கான நன்மையும் நம்ம தான் தேடிக்கிறோம், தீமையும் நம்ம தான் தேடிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது முதலாவது சொல்லிட்டாரு. பயத்தை நீக்குங்க, பயத்தை தள்ளிவிடுங்க. உங்களுக்கு அந்த பயம் போயிட்டாலே நமக்கு அடுத்தடுத்த வாசல் திறக்கும், அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விருந்தினர் வரதுக்குட்டி அவர்களுக்கும் மற்ற முக்கிய விருந்தினர் அனைவருக்கும் முதல்ல என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குழுமியிருக்கும் நமது மாற்றுத்திறனாளிகள், இது இந்த வார்த்தை எனக்கு பிடித்தமானது அல்ல, இவர்களை நான் சிறப்பு திறனாளிகள் என்று அழைக்க ஆசைப்படுகிறேன். இந்த சிறப்பு திறனாளிகளையும் அவர்களது பெற்றோரையும் இங்கு நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிஆர்சி குழுமத்தினர் அனைவருக்கும் எனது நன்றிகள் பல. நான் சொன்னால் போல் இவர்கள் சிறப்பு திறனாளிகள் தான். ஏனென்றால் இந்த மனித சமுதாயம் என்பது எல்லா தரப்பட்ட மக்களும் சேர்ந்த ஒரு குடும்பம். எல்லாருக்குமான உரிமைகளும் எல்லாருக்குமான தேவைகளும் அங்கு நிறைவு செய்யப்பட்டால் ஒழிய, அனைத்து தரப்பினரையும் அங்கு முன்னேற்றத்துக்கு பாதைக்கிட்டு சென்றால் ஒழிய மனித சமுதாயம் என்பது முக்கியமாக முன்னேற்றம் அடையாது. எனவே இங்கிருக்கும் சிறப்பு திறனாளிகள் அனைவருடைய உரிமைகளும் இங்கு முன்னேற்றப்பட வேண்டும். அவர்களுக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் இந்த வருடத்திற்கான இந்த தினத்தின் முக்கிய தீம் என்று நான் பார்த்தேன். On this dais, dear participants, the day of International Day of Persons with Disabilities, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரொம்ப வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த டிசபிலிட்டிஸ் ஓரளவுக்கு எல்லா கவர்மெண்ட்ஸோட முயற்சியினால் வெகுவாக குறைஞ்சிட்டு வந்திருக்குது. அதில் நானும் ஒரு ரோட்டரி சங்கத்தோடு இணைஞ்சிருக்கிறேன். போலியோ ஆல்மோஸ்ட் நம்ம நாடு எரடிகேட் பண்ணியிருக்கு. 100% போலியோ இல்லை அப்படிங்கிற ஒரு நாடாக நம்ம நாடு வந்திருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் கவர்மெண்ட்டோட முயற்சிகளும் என்ஜிஓஸ் போன்ற முயற்சிகளும், அது போக ரோட்டரி சங்கம் இணைந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல பலன் நம்ம இப்போ பார்க்க முடியுது. எனக்கு முன்னாடி பேசினவங்க ஹியூமனிடேரியன் பற்றி பேசினாங்க. எதேச்சியாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா இட் இஸ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஹியூமனிடேரியன் we are all here, all the humanitarian efforts, இந்த மாதிரி மனித நேயம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இன்னும் இயங்கிட்டு இருக்கிறோம். சார் இன்னைக்கு அந்த என்டையர் சாங்கையும் மிக அழகாக எடுத்துரைத்தது மிகவும் பாராட்டுக்குரியது. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் என்னன்னா ஒரு குறிப்பு சீட்டு கூட இல்லாத அவுட் ஆஃப் மெமரி கிட்டத்தட்ட ஒரு 15 லைன்கள் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் அவர்கள் எடுத்துரைத்தது. அவர் ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் எவ்வளோ தமிழ் அந்த தமிழ் இலக்கியங்களை ஆழமாக படித்து அதனை எடுத்துரைத்தது பாராட்டுக்குரியது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாட்டத்திற்காக நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எல்லாம் விஆர்சின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்
இந்த அமைப்பினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு உமாசங்கர் அவர்களே, திரு பரமேஸ்வர் அவர்களே, டாக்டர் பரமேஸ்வர் அவர்களே, திரு அஜய் பகத், ரீஜனல் டைரக்டர் NSTI அவர்களே, ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ சதீஷ் அவர்களே, திரு விஜய் ஆனந்த் அவர்களே, டாக்டர் கதிர்வேல் அவர்களே, மற்றும் இந்த விஆர்சியினுடைய அனைத்து அதிகாரிகளே, தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நலவாழ்வு சங்கத்தினுடைய நிர்வாகிகள், மாநில துணை பொதுச் செயலாளர் வைரமணி அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் தீபக் குமார் குப்தா அவர்களே, மற்றும் என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னாளில் மாற்றுத்திறனாளர் என்கின்ற முறையில் என்னை இங்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னை கௌரவப்படுத்திய விஆர்சியினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும், குறிப்பாக திரு உமாசங்கர் அவர்களுக்கும் திரு பரமேஸ்வரனுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னாளில் என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய கருத்துக்களையும் மிக குறுகிய காலத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், அதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். அதாவது கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாங்க. ஸோ இன்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காங்க எல்லா பீச்லேயும் நம்ம ரேப்பை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ accessibility to beaches is very very important. அதாவது accessible to public places also. போன வருஷம் என்ன பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டு டெய்லி இன்கம் டேக்ஸ் போகிறதுனால எல்லா கமிஷனர்ஸ் எல்லாம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீ. அவங்க இன்கம் டேக்ஸில் நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்குறேன் மாற்றுத்திறனாளிகள். அவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஏன் சார் உங்களுக்கே நீங்கள் ஒரு அசோசியேஷன் போடக்கூடாதா அப்படின்னு. போன ஆண்டு என்ன பண்ணாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு தனியான ஒரு அசோசியேஷன், அதை நான் தான் ஃபார்ம் பண்ணி கொடுத்தேன். அதே போல் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து வைரமணி வந்திருக்காரு. எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி அவர்களுக்காக நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அதே போல் சதர்ன் ரயில்வே, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட், இது போன்ற பல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கங்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக அந்தந்த அமைப்பில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக கடந்த 40 ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம பல்வேறு விதமான உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழக அரசு மாற்றுத்திறனாளர் நல வாரியம் என்கின்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி பல்வேறு விதமான சலுகைகளையும் உரிமைகளையும் அந்த வாரியத்தின் மூலமாக அளித்து வருகிறார்கள். ஏனென்றால் அந்த வாரியம் உருவாக்குவதற்கு உதவிக்கரம் சங்கத்தினுடைய ஈடுபாடு மிகவும் கவனத்துக்குரியது. ஏனென்றால் நம்முடைய சங்கத்தினுடைய ஒரு மாநில மாநாட்டில் திரு AP ஷா அவர்கள், அதாவது அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார், அவரும் சமூக நலத்துறை அமைச்சர், அவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டபோது நான் அந்த கூட்டத்தில் பேசியது இந்த மாற்றுத்திறனாளர்களை
வாரியத்தை எடுத்துரைத்து அதன் ஏன்னா அப்போலாம் நிறைய வாரியங்கள் இருந்தன. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனிநல வாரியம் உருவாக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து அப்பொழுது அந்த டாக்டர் ஆல்ரெடி அருணா அவர்கள் அவருடைய மகள் சமூகத்துறை அமைச்சராக இருந்தார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஏபி ஷா அவர்கள் எனது கருத்தை ஆதரித்து உடனடியாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை நானும் வெளியிட்டேன் என்று கூறினார். இந்த கூட்டம் நடந்து ஒரு 2-3 காலத்துக்கு 3 மாத காலத்திற்கு பின்பாக நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து இன்று வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அதன் மூலம் பல வகையான உதவிகளை பெற்று வருகின்றனர். அதே போன்று இன்னைக்கு மெரினா பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல பெசன்ட் நகர் பீச்லையும் போட்டிருக்காங்க. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாக பெசன்ட் நகர் பீச்சில் முதலாக மாற்றுத்திறனாளிகளும் கடற்கரை வரை செல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் ரேம்ப் நாங்கள் வந்து போட்டோம். உதவிக்கரம் சங்கமும் ரெயின் டிராப்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் இணைந்து முதலாக நாங்கள் போட்டோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு காலமும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று அந்த ரேம்ப் போட்டு அவ்வப்பொழுது அரசாங்கத்திற்கும் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் கோரிக்கையை வெளியிட்டிருந்தோம். பிறகு அவர்கள் சென்னை கார்ப்பரேஷன் மூலமாக நம்ம மெரினா பீச்சுக்கு இந்த ஸ்பெஷல் ரேம்ப் போட்டிருக்காங்க. இப்போது பெசன்ட் நகர் பீச்லேயும் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மலாம் வந்து பீச்சில் போய் காலை நினச்சி பார்க்க முடியாது. அதனால் ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கு. இப்போ ஒரு கோரிக்கை சொன்னேன். பொழுது இந்த ஆண்டு நிறைய கொடுத்தாங்க. ஒரு அவேர்னஸ் லெக்சர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வேற ஒரு சீஃப் கமிஷனர் அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்ரிஷியேட்டட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். போன ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டு இல்லை. இன்னைக்கு வந்து இந்த என்டையர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற ஸ்பெஷல் தான் கேட்டுக்கிறாங்க. Yes, sir has immediately responded to my request that before next year, if any function is there, I see that the ramp is there. ஸோ எல்லாருக்கும் வந்து எல்லாம் பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அதனால் ப்ராப்பராக நம்ம எடுத்துரைத்தோம் என்றால் அவர்கள் அந்த செயலை செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள். இதே போல பார்த்தீங்கன்னா நம்ம உரிமைகள், அதாவது இப்போதான் வந்து மாற்றுத்திறனாளிகள் சட்டம் இருந்தது 1995 ஆக்ட், 2016 ஆக்டெல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கு விஆர்சியில் பரமேஸ்வர் சார் சொன்னார், வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த விஆர்சி பில்டிங்க்கு மிஸ்டர் மார்க்கண்டையன் சொல்லிட்டு ஒரு அப்போது சூப்பரண்டாக இருந்தார். அவர் இருக்கிற பொழுது நம்ம அடிக்கடி இந்த விஆர்சியோட தொடர்பு கொண்டு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் மார்க்கண்டையன் சாருக்கு அப்புறம் டில் பரமேஸ்வர் இஸ் ஹியர், there is a big gap, nobody is bothered to contact us, அதான் சொல்லுவேன். ஆனால் பரமேஸ்வர் சார் வந்து ஒரு இந்த விஆர்சியினுடைய நிறுவனத்திற்கு ஒரு அதிகாரியாக வந்த பொழுது உடனடியாக நம்ம தீபக் குமார் குப்தாவை தொடர்பு கொண்டு நம்ம உதவிக்கரத்தோடு ஒரு நல்ல ஒரு இணைப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இப்போ வந்து அவர் நிறைய கேம்பெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம தீபக் குமார் குப்தா வந்து இங்கே மாத்திரம் இல்லை, வெளியூர்களெலாம் அவர் அழைத்து கொண்டு போய் நிறைய கேம்பெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. வெரி மச் இன்ட்ரெஸ்டட் யங் ஆஃபீஸர். எங்கள் அலுவலகத்துக்கு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து எங்கள் அலுவலகத்துக்கு வந்து சார் இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணோம், இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காரு. அவர் வந்து
அதாவது என்ன சொல்லுவாங்க, பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டின்னுவாங்க. பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டின்னா, நம்ம அரசில் அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வேலையை முடிச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படிலாம் இல்லாமல் பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டினா என்னன்னா, ஆஃபீஸ் அலுவலகம் மேலே முடிந்தவுடனும் அதற்காக பாடுபடுபவர்கள் தான் அந்த பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டி. அதாவது யாருக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த வாட்ச்மென்ட்டில் இருப்பாங்க இல்லையா, அதாவது சோல்ஜர்ஸ். ஆனால் 24 hours முறை நம்ம பரமேஸ்வர் சார் வந்து நிறைய இடங்களுக்கு நம்ம தீபக்குமார் சித்தார்த்தன், அட்வொகேட் சுரேஷ் இவருடன் இணைந்து நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு விதமான கேம்புகளை நடத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய போராட்டங்கள் என்பது கடைசி நிலை தான். இப்போ நம்ம வந்து லாட் ஆஃப் திங்ஸ் த்ரூ பர்சுவேஷன் வி அச்சீவ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் நிறைய கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம், பத்திரிகைகள் நம்ம சொல்கிறோம். வி அச்சீவ் பிகாஸ் ஆஃப் அ கண்டினியூவஸ் பர்சுவேஷன். இந்த நன்னாளில் இவ்வளவு பெரிய அதிகாரிகள் முன்னிலையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு சிறப்பு விருந்தினர் என்ற முறையில், ஒரு மாற்றுத்திறனாளி என்கின்ற முறையில் என்னை இந்த கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்திய விஆர்சியினுடைய இயக்குனர் உமாசங்கர் அவர்களுக்கும், இணை இயக்குனர் உமாசங்கர் அவர்களுக்கும், திரு பரமேஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூடியிருக்க அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்தி அவர்கள் successful, grand gala, and happy. I have seen this enthusiasm in each and every one of our trainees because you people were waiting this situation since 10 days. But actually, we would have been done this the last December 3rd. Due to bad weather, we could not done, but the day has come today. Ultimately, we have finished, and I would like to say on this occasion that உங்கள் பேர் என்ன பண்ணலாம்? என் பேர் பிரமிளா, நாங்கள் அனகாபுத்தூர்லேருந்து. பாப்பா பற்றி சொல்லுங்கள். காவ்யா, அவள் பேர் கவ்யஸ்ரீ, காவ்யான்னு கூப்பிடுவோம். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா பாப்பா? இவள் டைலரிங் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ப்ரைஸ் வாங்கினால எதுக்காக வாங்கினா? ப்ரைஸ் வந்து அவள் த்ரோ பாலுக்கும் வேறு என்னம்மா இது மியூசிக் சேருக்கும் வாங்கியிருக்கா. 2 திரு நல்லா பார்த்தீங்க இல்லைங்களா? உங்களுடைய அனுபவங்களை விவேகம் டிவிக்கு நீங்கள் வந்து மெசேஜ் வாயிலாக வெளிப்படுத்துங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து உதவிக்கரம் சேனல் மூலம் வெளியிடப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் எளிதாக பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் PAP. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.